Two gentlemen of Verona. இப்போ 10 வாட்டி பார்க்கணும் டாபிக்கும் 10 வாட்டி பார்த்துக்கலாம். Two gentlemen. What is spelling for gentleman? MEN gentleman. சரியா? Two gentlemen of Verona. இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் மட்டும் இங்க இருக்கு. ரிமைனிங் நம்ம பார்ப்போம். இம்பார்ட்டன்ட்னா frequently asked இல்லனா அந்த வார்த்தைக்கு வந்து இந்த லெசன்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி மட்டும் இங்க எடுத்து போட்டாச்சு. So synonym and antonym both is given here. ஆனா நம்ம பார்க்க போறது இது முடிச்சிட்டு synonym தனியா பார்க்க போறோம். சரியா? So slackened is reduced. synonym மட்டுமே பார்க்கலாமா? Slackened, reduced. Deserted, uninhabited. இது மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா பாரு. ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அடிக்கடி habitated எழுதுறோம். சரியா? inhabited அப்படி எழுதுறோம் இல்லையா? uninhabited. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். Cautious, alert or careful. Humble, gentle. Resistance, struggle. Pursued, induce. Scarce, scant. Vexation, இது ரொம்ப important. Annoyance. சரியா? And artless, innocent. Nobility, dignity. Disapprove, deny or refuse. Anything which can be. இது எந்த ஏதாவது இருக்கலாம். Remaining பார்க்கலாம். Then next, devotion. சொல்லுங்க பார்க்கலாம். தெரியுமா devotion? Devotion. It can be dedication. அதுவும் இருக்கலாம். எழுதிக்கோ. Dedication. ஏற்கனவே இந்த ஆன்சர்ல பார் போட்டு எழுதிக்கோ. Devotion, dedication. And artless, innocent. Demoniac, appearance and behavior. சரியா? இப்பயே ஃப்ரீக்வெண்டா செக் பண்ணிக்கோ. உனக்கு ஃபர்ஸ்ட் லெசன்ல எல்லா வார்த்தைக்கும் மீனிங் தெரியுதா அப்படி. இந்த வார்த்தைக்காக எதுவும் கேட்க போறது இல்ல. அதனால நீங்க ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. And then outskirts, the outer parts of a town. அதான் outskirts. சரியா? And then vexation, annoyance. Vestibule, important footway, lobby. Persuaded, important footway, convinced. Persuaded, convinced or induced. Persuade, induced. Then intrude, enter without permission. Other important footway. Own. Own and old and damaged. Important footway. Shabby, ill-dressed. அதுக்கப்புறம் deserted நம்ம பார்த்தோம். Habitated அப்படின்னா unoccupied also you can write. Unoccupied. அதை underline பண்ணி important footway. Disapprove, deny or refuse. அதுக்கு important footway. Engaging, charming and captivating. Next, gazing, looking steadily. சரியா? Gazing. Next, glaring, staring. Next, imagine, guessed கூட எழுதலாம். Speculated or guessed. சரியா? Then nobility, dignity or virtue. Virtue வேற, virtue is வேற. Virtue. Next, resistance இங்கே பாரு. Trouble, debris or broken bricks. சரியா? debris அப்படின்னா invaluable கூட ஒரு மீனிங் இருக்கு. invaluable எழுதி வச்சுக்கோ. rebel அப்படின்னா invaluable. ஓகே? அதுக்கு ஆப்போசிட் என்ன? valuable. uncomfortably, uneasily. uncomfortably ஓட ஆன்டோனிம் கேட்டா ஈஸி எழுதிடலாம். சினோனிம் கேட்டா என்ன எழுதுவ? uneasily. அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் லெசன். செகண்ட் லெசன் பார்க்கலாமா? இப்ப நிறைய எழுதுனாங்க அது ஈஸியா தெரியும். ஃபர்ஸ்ட் லெசன் ஒரு வாட்டி ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்ப்போம். நான் இம்பார்ட்டன்ஸ் சொன்னதை மறுபடியும் ஒரு வாட்டி பார்ப்போம். ஆர்ட் கிளாஸும் பார்த்துக்கோ அதே மாதிரி. Disapprove. Then nice cup of tea written by George
Orwell. Curious, interesting, controversial, disputable or arguable. Despised, hated. இதுக்கு ஆப்போசிட் என்ன? லைக். நிறைய இடத்துல அது வரும். சரியா? சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைக். liable, likely, responsible எங்கயாவது கேட்பான். சரி மேடம் ரெண்டு ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்கன்னா நீ ரெண்டு பேர் தான் மார்க் கொடுத்தா அப்படின்னா புக்ல என்ன இருக்கு? லைக்லி இருக்கும். அப்ப அதுக்குதான் மார்க் கொடுப்பான். சரியா? Then etiquette, socially acceptable. Dispute, conflicts. நம்மளுக்கே தெரியும் dispute என்ன? Conflicts. சரியா? And then stimulated, motivated. Stray, இது ரொம்ப important இந்த லெசன்ல. Stray, loose. Shallow. Shallowனா என்ன? ஆழமா கிடையாது. ஆழத்துக்கு ஆப்போசிட். அப்ப அது என்னது? Flat. And sufficient, plentiful. Spelling பார்த்துக்கோ plentifulக்கு. P-Y கிடையாது, P-I. And then optimistic, always this will be ஒரு இதுலயே வச்சுக்கோ. ஒரு ஹாட் இதுலயே வச்சிருக்கோம் அதை. ஆப்டிமிஸ்டிக்லாம் கண்டிப்பா கேட்பான். ஆப்டிமிஸ்டிக், பாசிட்டிவ். ஆப்டிமிஸ்டிக் ஆப்போசிட், பெசிமிஸ்டிக், நெகட்டிவ். சரியா? டெஸ்டினி, ஃபேட். ஃபிக்ஷன், a type of book or story. ஃபிக்ஷன்னா அது ஒரு ஸ்டோரி. ஆனா அதுக்கு ஆப்போசிட் என்ன? ஃபேக்ட், நிஜம். ஃபிக்ஷன்னா நிஜம் கிடையாது. So it's a story, combining a story, combined story. அதுக்கு ஆப்போசிட் என்ன? ஃபேக்ட். சரியா? இந்த செகண்ட் யூனிட் இத பார்க்கலாம். எழுதி போறேன். ஆப்டிமிஸ்டிக் என்ன சொல்லிருக்கோம்? பாசிட்டிவ். ஸ்ட்ரே, லூஸ். நெக்ஸ்ட் ஸ்டிமுலேஷன், மோட்டிவேட்டட் ஆர் எக்ஸைட்மென்ட் கூட எழுதிக்கலாம். liable, likely தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ். likely இருந்துட்டாவே likely தான் எழுதணும். குட் क्वेश्चनக்கு ஆன்சர் அதுதான். சரியா? தென் கான்ட்ரோவர்சியல், ஆர்கியபிள். கான்ட்ரோவர்சியல்னா என்ன? அதாவது நம்மளால அது வந்து அது ஒரு சில டிஸ்பியூட்ஸ்ல இருக்கும் அது. அதனால அது கான்ட்ரோவர்சியல் சொல்லுவோம். அண்ட் டேங்கிளிங், ஹேங்கிங் ஃப்ரீலி. அதே வந்து இம்பார்ட்டன்ட் போட்டு. கியூரியஸ், இன்ட்ரெஸ்டிங் பார்த்தோம். கரெக்டா? டிஸ்பைஸ்ட், ஹேட்டட். அதோட ஆப்போசிட் லைக். And minority, the smaller number the minority சொல்லுவோம். Etiquette, acceptable behavior. Etiquette, social acceptable னு சொன்னா ஸ்லாஷ் போட்டு எழுதி வெச்சுக்கோ. Acceptable behavior. Calgon, big pot used for boiling. சரியா? இதுல இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டா இருக்குது. ஒரு வாட்டி பார்க்கலாம். Considerable, considerable important to significant அப்படிங்கிறது மீனிங். சரியா? Curious, controversial ஏற்கனவே பார்த்துட்டோம். Then forward, move towards or backward வந்து opposite. Next, invariably. Invariably na always na அர்த்தம். So it is invariably good when compared with சொல்றோம்ல அப்படின்னா it is always good when compared with others. Yes, Indian. கரெக்டா? அவர் என்ன சொல்றாரு? invariably good. எது? Indian tea. அப்போ invariably என்ன அர்த்தம்? Always அர்த்தம். And liable, likely தெரியும். And mysterious, incomprehensible. அது opposite, transparent. And optimistic, predicting, anticipating னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே நான் கணிச்சு வச்சிருக்கேன் அப்படியே சொல்றோம்ல, அதான் anticipation. Anticipating, predicting னா anticipating. அது நான் எதை பத்தி கவலைப்படல, நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லைன்னா ignorance, ignoring. இல்லையா? அதை நான் ignore பண்றேன்னு அர்த்தம். ஆப்போசிட் என்னது? Ignoring, ignore. Then ruin, destroy. Destroy நாவே create தான் opposite. சரியா? ruin னா என்ன? அழிக்கிறது, destroy பண்றது. Don't ruin your character. Don't get spoiled னு சொல்றோம்ல. அது பேர் என்ன? It is destroying. So destroy meaning இருக்கு. Subsidiary, supplementary. நம்மளுக்கு இப்போ அரிசி பருப்பு இதெல்லாம் கொடுக்குறாங்கல்ல, அது பேர் என்னது? Subsidiary. இல்லையா? இந்த இலவசம் சொல்றாங்க, அதெல்லாம் என்னது? Subsidiary. அதுக்கு இன்னும் அது என்ன சொல்லுவோம்? Supplementary சொல்லுவோம். And stabilized, subtilized, refined. சரியா? And then violent, rough. Virtuous உங்களுக்கே தெரியும், admirable qualities. இது அடிக்கடி கேட்பா, அதையும் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோ. இம்பார்ட்டன்ட் போட்டுவே. Worth, value. Ringing, squeezing out. சரியா? Squeezing out, அதுக்கு ஆப்போசிட் legal. சரியா? Third lesson பார்க்கலாமா? Third, it's celebration of being alive.
Dr. Bernard Christian. ரெண்டு ஏ வரும். ஞாபகம் இருக்கா? சாரி, டாக்டர் கிறிஸ்டியன் பெர்னர்ட். பெர்னர்ட் மைண்ட்ல இருந்துச்சு. சரி, ஓகே. நெக்ஸ்ட் பார். prevalent, common. இது frequently asked question. prevalent, common. perforated, இது ரொம்ப பேர் தப்பு பண்றீங்க. நம்ம மேடம் கூட தப்பு பண்ணிருந்தாங்க. so punctured or damaged, hold கிடையாது, hole கிடையாது. it is punctured. சரியா? டேமேஜ் ஆயிருக்குன்னு அர்த்தம் perforatedனா. நெக்ஸ்ட் solace, comfort. interpret, இது ரொம்ப இதெல்லாம் இம்பார்ட்டண்டா நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க. malignant and amputed, profound, agony, மொத்தமே இம்பார்ட்டன்ட் தான். இதுல டைப் பண்ணிருக்க எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான் இந்த லெசன். சோ அது நல்லா பாத்துக்கோ. interpret, bold and daring, and malignant, harmful, amputed, cut off. amputedனா என்ன? வெட்டி எடுத்துறது. சரி, that is amputed, cut off. சோ அதுக்கு ஆப்போசிட்ல என்ன வரும்? joint வரும். and profound, great. agony, painful, suffering the agony. சரியா? and significant, important. it is a significant role of a student to read at home. இல்ல அப்ப என்னது? அது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரோல். யார் ப்ளே பண்ணணும்? ஸ்டூடெண்ட். இல்லையா? அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். and primitive, archaic, and sorrowful, gloomy. destiny, gloomy பார்த்த உடனே sorrowful நீ மறந்துடுவ. gloomy, sorrowful னா gloomy. எப்படி பிரீஃப்னா பெருசுன்ற அந்த மாதிரி gloomy பார்த்த உடனே ரொம்ப நல்லா இருக்கு, ஜாலியா இருக்கும் போகுது அப்படின்னு. ரொம்ப சாரோவா இருக்கான்னு அர்த்தம். அவனை பார்த்தா sorrowful ஞாபகம் சொல்றாங்களா? நீ சந்தோஷம் ஞாபகம் வச்சுக்கணும். he is always joyful. அவன் gloomy இல்ல. எப்படி? சந்தோஷம் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த ஒரு வார்த்தைக்கு அவன் gloomy இருக்கிறான்னா கிடையாது. நீங்க சந்தோஷம் gloomy இருக்கா அப்படி கிடையாது. சரியா? and fiction, a type of story, and fact. சரியா? நெக்ஸ்ட் அதுல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்க்கலாம். agony என்ன சொன்னேன்? agony is suffering or painful. so அதுல அந்த பக்கத்து பெயின் எக்ஸ்டென்சிவ் எழுதணும். சரி, ஆப்போசிட்ல. so you can write even suffering கேட்டா அது மட்டும் எழுதினா போதும். நெக்ஸ்ட் solace, comfort. அங்க இன்னொரு வார்த்தை எழுதுக்கோ. solace பக்கத்துல comfort இதுதாங்க. சரி, perforated பார்க்காம சொல்லி பார்க்கலாம். punctured, prevalent, common, and interpret, gallant. இன்னொரு வார்த்தை எழுதுவாங்க gallant, bold, daring, gallant. மூணுக்கு எதுவா இருக்கலாம் எழுதி. then consideration, careful thoughts. அதை அண்டர்லைன் பண்ணு, அதுவும் அடிக்கடி கேட்கலாம். perforated, punctured. sometimes அதே ஆன்சரை ஸ்லாஷ் போட்டு எழுது. damaged with holes. இது கேட்டாலும் ஆன்சர்ல இருக்கலாம். வெறும் ஹோல்ஸ் கிடையாது, damaged with holes. சரியா? hole in lungs வேற, damage in lungs வேற. so damaged with holes. sophisticated, ரொம்ப important, well advanced. sophisticated, amputed, cut off. profound, very great, great or very great, tribal, இதோட opposite. finale, grand finale என்னன்னா grand climax. அது ஞாபகம் வச்சுக்கோ. விஜய் டிவில கிராண்ட் ஃபினாலே அப்படின்னு சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம்? இட்ஸ் a grand climax. பிக் பாஸ்ல என்ன பண்ணுவாங்க? லாஸ்ட்ல ஒரு கிராண்ட் ஃபினாலே வைப்பாங்க. ஒரு கான்செப்ட் நடக்குதுன்னா ஒரு கிராண்ட் ஃபினாலே வைப்பாங்க. சரியா? அப்ப அது ஏன் அது பேர் என்னது? கிளைமேக்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் 3 லெசன் இது இம்பார்ட்டன்ட். திருப்பி இன்னும் கொஞ்சம் இருக்கும், இதை பார்த்துக்கலாம். amusement, delight. amusement, delight. career, profession. அது ஆப்போசிட் இருக்கா? no opposite for career. கேட்க மாட்டாங்க. then commanded, take control of something, or refused வந்து என்னது? realized வந்து released, அது வந்து antonym. இது வந்து taking control of something, அதுதான் வந்து commanded. confidence, self reliance. confidence நாவே diffidence எழுதணும், opposite. அது மைண்ட் படிக்கும் போது ஒரு சிலதெல்லாம் ஆப்போசிட் படிச்சுட்டே வா, அப்போ உனக்கு ஈஸியா இருக்கும். அண்ட் என்கரேஜ்மெண்ட், மோட்டிவேஷன். என்கரேஜ்மெண்ட்னாவே ஆட்டோமேட்டிக்கா ஆப்போசிட் என்ன? டிஸ்கரேஜ்மெண்ட். அண்ட் எனோபிள்ஸ், டிக்னிஃபை. டிக்னிஃபைக்கு ஆப்போசிட் ஹியூமிலேட். சரி, எனோபிள்ஸ் ஆப்போசிட் என்ன? ஹியூமிலேட். தென் ஃபேக்ட்,
truth. Fiction வந்து ஆப்போசிட்ல இப்படி மாறி இருக்கு இதுல, அதுல அப்படி மாறி சொல்றோம். அவ்வளவுதான். ஃபேக்ட்னா ட்ரூத். சரி, இங்க என்ன கொடுத்திருக்கான்? ஃபர்ஸ்ட் ஃபிக்ஷன் கொடுத்திருக்கான், ஸ்டோரி. ஸ்டோரி. தென் nobility, decency. This one அதோட opposite. Pleasure, joy. என்னடா? இன்னொன்னு இருக்கு, அது பாருங்க. Prevalent, common, rare. Severe, serious, mild. And totally, completely. அப்ப ஒண்ணு பார்த்தோமே, always. Invariably, totally என்ன? Completely. Invariably னா invariably என்னடா? சந்தோஷ் சார், invariably என்ன? இது தெரியுதா? கவனத்துல இருக்கிற நீ, நான் அதுவும் எக்ஸாம்பிள் சொன்னேன். invariably it is good. இதான் லெசன் அறிந்த கவனிக்கல நல்லா இருக்கு. invariably ஆல்வேஸ் இல்லையா? படிக்காத, எனக்கு தெரியல நீ என்ன பண்ண போறேன்னு. விளையாடுற படிக்காதுன்னா ப்ரொஃபவுண்ட் தான் என்ன? வெரி கிரேட். வெரி கிரேட். ஆப்போசிட் வெரி கிரேட். அங்க என்ன இருக்கு? ட்ரைபல் சொல்லலையா? படி. Fourth lesson போலாமா? What is fourth lesson? Submit. நீ 3 மார்க் படிக்கிறியோ 5 மார்க் படிக்கிறியோ எனக்கு தெரியல, ஆனா 1 மார்க் மட்டும் படிச்சு எதுல சப்மிட். எந்த லெசன் 1 மார்க் படிக்கணும் விட்டா காலி. சப்மிட் ரிட்டன் பை ஸ்கிராம்பிளிங் சொல்லுங்க. கிளைம்பிங், பிரிங்கிள், மூவ் வித் ட்விஸ்ட், tantalize important, tantalize, tease or taunt. சரியா? tantalize. traverse, cross, persisted இதுவும் important. continue, அதாவது ஒரு விஷயத்தை பெர்சிஸ்டன்ஸோட பண்ணணும்னா என்ன அர்த்தம்? கண்டினியூஸா பண்ணணும்னு அர்த்தம் இல்லையா? அதை ஞாபகம் வச்சுக்கோ. exhausted, tired. You people are exhausted after a lengthy revision session. You people felt very exhausted. சொல்றோம்ல. சோ ஒரு வார்த்தைக்கு நீ ஒரு சென்டென்ஸ் போட்டு வச்சுக்கோ. சென்டென்ஸ் போட்டு வச்சுனா ஆட்டோமேட்டிக்கா உனக்கு மைண்ட் வந்துடும். வார்த்தை மட்டும் படிக்கும் போது வராது. கன்சீல்டு, கவர்டு. சரியா? கன்சீல் ஞாபகம் வச்சுக்கோ. ஃபேஸ்க்கு போடுறோம்ல கன்சீலர், அப்படின்னா என்ன? பின்னாடி இருக்க பிம்பிளோட சின்ன சின்ன மார்க்கெல்லாம் கூட அந்த கன்சீலர் வச்சு உன்னால என்ன பண்ண முடியும்? ஒயிட்னர் மாதிரி, ஃபேஸ்ல டிங்கரிங் பண்ணி பாக்குற மாதிரி. கன்சீல்டுனா என்ன? கவர்டு. க்ளூம் அப்படின்னா என்ன? க்ளூமி, டல் தான். சரியா? க்ளூமி, அதோட இது பிரைட். சரியா? தென் ஸ்பியூர்ட், aroused, sprangingly, mildly, cramped, climbing on ice, dragged, pulled, perpetual, eternal. இது வரையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்ல. சரியா? நெக்ஸ்ட் அதே பார்க்கலாம். ட்ரையல்னா என்ன? ட்ராக். இது மார்க் பண்ணு. தலையாட்டினா மட்டும் போதாது, எக்ஸ்ட்ரா எழுதி வைக்கணும். 1 மார்க்ல தான் மார்க் போகணும்னு பயம் இருக்குல்ல. படியா எழுதப்போ. ட்ரையல், ட்ராக். இதுக்கு நான் சொன்ன அப்படியே எழுதா சரி. ஸ்டடி, ஆப்போசிட். ஸ்டடி வேற, ஸ்டடி வேற. ஸ்டடி லைன் ஸ்ட்ராங். சரியா? ஸ்ட்ராங், ஸ்டடி. இது ஸ்டடி. ஸ்டடினா
சரி, சம்மிட் பீக் டாப் பீக். ரிட்ஜ், higher ridge is called ridge. Don't, D-O-N-N-E-D, இதுக்கு ஒரு phrasal verb வரும், சொல்லுங்க பார்க்கலாம். Put on, and அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் போட்டு வை, அங்கதான் தப்பு பண்றேன். Extinguish, put out or put off. Extinguish எத்தனை வருஷமா கேட்கணும். So put out is put out time சொல்லு. Extinguish என்ன பேசுறது? Please பார்த்தா சொல்லு. அப்பயாவது மைண்ட் நினைப்போம். விவேகாஸ்ரீ extinguish. பேசுங்க. ஆளு. டவுட்டே வரக்கூடாது. பேசுங்க வரல. அப்படியே கான்பிடென்டா சொல்ல வேண்டியது. மாத்தி மாத்தி கான்பிடென்டா சொல்றீங்க. புட்டு எஸ்டிங்விஷ் என்ன? புட் ஆஃப் என்னன்னு இது ரெண்டுத்துக்கு தான் எப்ப பாரு போட்டி வரும். இது ரெண்டுக்கு தான் எப்ப பாரு தப்பு பண்ணுவேன். சரியா? புட் ஆஃப் அப்படின்னா போஸ்ட்போன், எஸ்டிங்விஷ் அப்படின்னா புட் அவுட். சரியா? நெக்ஸ்ட் டோன்ட் என்ன? புட் ஆன். இது எத்தனை இருக்கு பாரு. புட் ஆஃப், புட் அவுட், எஸ்டிங்விஷ்னா அவுட் ஞாபகம் வச்சுக்கோ. போஸ்ட்போன் இருக்குல்ல, ஆஃப் ஞாபகம் வச்சுக்கோ. அதே மாதிரி டோன்ட்னா புட் ஆன் ஞாபகம் வச்சுக்கோ. அதுவே ஓடு என்ன இருக்கா, அந்த வார்த்தை வந்த உடனே புட் ஆன் வந்துடும். DON இருக்கு, ON அங்கே இருக்கு, அப்ப புட் ஆன் தான் வரும். சரியா? கண்ணை மூடி போட்டுரு. டோன்ட் வந்தா புட் ஆன். நெக்ஸ்ட் ஸ்கிராப்லர், ஸ்கிராட்ச். ஸ்விம்மர், ஸ்ட்ராங்கர், தெரியல. ஸ்கிராம்பிளிங் அங்க இருக்கும். ஸ்கிராம்பிளிங், கிளைம்பிங் ஃபாஸ்ட் கூட சொல்லலாம். கிளைம்பிங் ஃபாஸ்ட். அண்ட் தென் ஹீவ்ட், HEAVED, புல்ட். அது எழுதி வச்சுக்கோ. இல்லாத வார்த்தை டக்கு எழுதி வை. புல். நெக்ஸ்ட் இந்த சேர். இந்த சேர்ல உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் என்ன வரும்? சரியா? நெக்ஸ்ட் பார்ட்லி ஃபேட் ஆர் ஸ்டவுட். ஓகே, ஃபேட் ஆர் ஸ்டவுட். இந்த ஸ்பிளட்டட் காம்பவுண்ட் வேர்டுக்கும் இம்பார்ட்டன்ட், சினோனிம்க்கும் பார்த்துக்கோ. ஸ்பீக் வித் டிஃபிகல்ட்டி, இம்பியூடன்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல், இம்பியூடன்ட். ஓகே, எக்ஸ்பவுண்டட், எக்ஸ்பிளைன்ட், ஆன்டிசிபேஷன், எக்ஸ்பெக்டேஷன். சொன்னா ஆன்டிசிபேட் பண்றது என்னது, எக்ஸ்பெக்ட் பண்றதுன்னு அர்த்தம். தென் அன்மேட்ச்ட், நாட் ஈக்குவல். அண்ட் பேண்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேண்டர் கன்வர்சேஷன் தட் இஸ் ஃபன்னி. இது ஏன் வருது? ஆக்சுவலா அங்கிள் என்ன பண்ணுவாரு, மாமனார் என்ன பண்ணுவாரு, he will be speaking, அவர் எப்படி ட்ரீட் பண்றாரு, ரொம்ப ஸ்மைலிங் ஃபேஸோட ஒரு பேண்டரோட கூப்பிடுறாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? சும்மா பண்ணியான ஒரு கான்வர்சேஷனோட உள்ள கூப்பிடுறாரு. எப்போ இவர் போய் பார்த்துட்டு இருப்பாரு அவங்க மாமனார் வீட்டுல, அப்ப கூப்பிடுவாரு அவரை. யார? ஹீராவை. அது அப்ப வந்து இந்த பேண்டர்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. சோ பேண்டர்னா என்ன? கான்வர்சேஷன் தட் இஸ் ஃபன்னின்னு அர்த்தம். தென் லாங்குவேஜ்லி, அப்புறம் இன்ஆக்டிவிட்டி, ஸ்ப்ளெண்டியர், இம்ப்ரெசிவ், ப்ரிவேமெண்ட் என்னது, கிரிஃப். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரெண்டு. சரியா? இது ரெண்டு போட்டு வச்சுக்கோ இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், டாப் லோவர். Even it can be asked in your phrasal verb. Then wretch, bad or miserable. And topple over, tilt or overturn. விழுறது வேற, tilt ஆவது வேற. சரியா? Subsided, diminished. Subsidiary வேற, subsided வேற. Subsidedனா diminished. Strutty ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். Seasoned, garnished. உங்க வீட்டுல அந்த கண்டு கூடுதெல்லாம் போட்டு தாளிக்கிறாங்கல்ல, அதுக்கு வேற சீசனிங் தான். அதை ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? garnish. அது ஆப்போசிட் unseasoned. அது ஆப்போசிட்ல வந்து இது ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இதுல வந்து கொஞ்சம் மீனிங் தான் ஒரே மாதிரி தெரியும்.
So அதுல எக்ஸ்ட்ரா பண்ணலாம். Portly, stocky. சரியா? Portly என்ன இருக்கு இன்னொரு வார்த்தைங்க. Stout னு இருக்கும். கரெக்ட்டா fat and stout. Stocky னு சொல்லலாம். And then expounded, explained. Then guide, G-A-I-D, guide, pace, P-A-C-E, pace. Paraphernalia, என்ன things னு அர்த்தம். கையில tools வச்சிருக்காங்கல்ல அதான் things னு அர்த்தம். Then interpreted, interpret வேற, interpreted வேற. சரியா? ஞாபகம் வச்சுக்கோ. Understood. Child, child என்ன? Scold. Reverence, respect. Burnish, burnish. அதாவது நல்ல பாலிஷ் போட்டதுன்னா என்ன அர்த்தம்? burnish அப்படின்னு சொல்லுவாங்க. So polish. Retort, retort. Retortனா என்ன? Answer. ஞாபகம் வச்சுக்கோ. அது important போட்டுவே. Next, on the rule of the road. Confusion, peril, curtail, age. Record போதுரா. Insolence, interfere, ridiculous, conventional, consideration, tyranny, anarchy. ரொம்ப important இந்த லெசன்ல இருக்கு 1 mark. சரியா? Confusion என்ன? Mess or chaos. Peril, risk. Curtailed, reduced. Curtailed na curtain எழுதி வச்சிராத. Reduced. கட்டாது. Curtail. Don't curtail the scenes. Don't reduce the scenes. Don't reduce your food. Don't curtail your food சொல்றோம்ல அது ஞாபகம் வச்சுக்கோ. Insolence, rudeness. Don't be very rude. சொல்றோம் insolence. ரொம்ப ரூடா இருக்காங்க. அதோட தன்மையை சொல்றது insolence. சரியா? And interfere, hinder. அதாவது don't interfere. Don't come and interfere in anyone's issue. சொல்றோம்ல hinder. hindering என்ன? தலையிடுன்னு அர்த்தம். சரியா? And conventional, normal. Conventional உடனே conventional ரொம்ப different நினைச்சுக்காது. Different is the opposite. Normal ங்கிறது synonym. And tyranny, sorry, consideration, scrutiny. And tyranny, autocracy. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா பார்த்து வச்சுக்கோ. இது ரெண்டு. And anarchy, lawless. சரியா? law ஃபாலோ பண்ணாம இருக்கிறது. சரியா? lawless. Chaos, confusion. And liberty, freedom. Forbid, refuse. Don't forbid, don't refuse. சொல்றோம்ல. So அது ஞாபகம். Then insolence, indifferent, unconcerned. Extra ஆயிடுங்க. Indifferent, unconcerned. Contract. Contract என்ன? Commitment and also connection கூட எடுத்து வச்சுக்கலாம். Connection. Curtail na reduced. Fancy, desire. எழுது fancy na fancy dress போட்டு போற. Fancy, beautiful. அப்படி மாத்தி எழுதுறாங்க. Fancy, desire. Conventional na மறுபடியும் சொல்ற அது important போட்டுவே. Normal. Accommodate. Fit in with. அது accommodate. And then consideration, scrutiny. Clear? பொதுவா இது synonym. Antonym, பாத்துக்கலாமா? Antonym. சரியா? Antonym பார்த்து compound word பார்க்கணும். Compound word important. இதெல்லாம் important questions. Okay. இப்போ இதுல நீ ஜெனரலா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது synonym and antonyம்ல first preference should be given for your glossary. Tips. இப்போ அத சொல்லும்போது அதோட டிப்ஸ் சொல்லிடுறேன். synonym and antonym எப்படி படிக்கணும்னா synonym வந்து உங்களுக்கு புக்ல இருக்க vocabulary தான் first. Not even your close, you have to read your supplementary even. அதே படிக்கணும். supplementary இருக்கிற glossary படிச்சு முடிச்சிடணும். யூனிட் 1 எடுக்கிறீங்கன்னா supplementary, poem, அதுக்கப்புறம் prose. இது மூணுல இருக்க one word. அதாவது ஒரு லெசன் எடுத்தாலும் அந்த ஒரு லெசன் இது மூணு செட் ஒண்ணா படிச்சு முடிச்சிடணும். நம்மளுக்கு வந்து எந்த இடத்துல சான்ஸ் மிஸ் பண்ணணும் நம்மளுக்கே தெரியாது. So we should not lose our chance. So நீ சான்ஸ் மிஸ் பண்ணாத. இப்போ டைம் வேஸ்ட் பண்ணி supplementary, poem எல்லாம் படிச்சீங்கன்னா நம்ம ஃபியூச்சர்ல நல்லது. சரியா? 1 மார்க் எதுலயுமே மிஸ் பண்ணக்கூடாது. First preference should be given to your
glossary. Then your synonym and antonym set கொடுத்திருப்பான் இல்லையா பின்னாடி ரைட்ல அந்த செட்டை ஃபர்ஸ்ட் படிக்கிறேன். அதுக்கப்புறம் காலம் அங்க படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த டேபிள் காலம் வரும்போது அதுல முக்காவாசி வார்த்தை இருக்குமா ஃபர்ஸ்ட் இந்த டேபிள் காலம் படிக்காது. அப்படி படிக்கும் போது உங்களுக்கு எதுவுமே புரியாது. ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ஷன் இருக்கிறதுலாம் பார்த்து வந்துட்டுன்னா இதுல ஓரளவுக்கு கவர் ஆயிட்டு இருக்கும். அப்ப அதுல எக்ஸ்ட்ரா படிச்சீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல் பெனிஃபிட் இல்லைன்னா பெனிஃபிட் இல்ல. சோ அப்படி படி. ஒரு லெசன் எடுத்தா அதுல இருக்க எல்லாத்தையும் முடிச்சிடணும். ஒரு யூனிட் எடுத்தா க்ளோஸ் போயம் சப்ளிமெண்டரி 3 தொடர்ச்சியான படிச்சு முடிச்சிடணும். சிறனம் படிச்சு முடிக்கும் போதே ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் இருக்கிற ஆண்டனம பக்கத்திலே பார்த்து வந்துடணும். புரியுதா? ஒரு சில வேர்டுக்கு ஆண்டனமே கிடையாது. அந்த ஆண்டனம் இல்லாத வார்த்தை மைண்ட்ல இருக்கணும். புரியுதா? அதே மாதிரி எழுதுறப்போ எழுதுறதுக்கு வர இல்லையா நீ அங்க டாபிக் எல்லாம் தயவு செய்து கொடுக்காது. சினனம் ஆண்டனம் அதர் காம்படன்சிஸ் அதெல்லாம் நான் கேட்கல. 1 to 20 கண்ணு தெரியாம எழுதணும். அவ்வளவுதான். 1ல இருந்து 3 வரையும் சினனம்னு எங்களுக்கு தெரியும். 3, 4ல இருந்து 6 வரையும் ஆண்டனம்ங்கிறது எங்களுக்கு தெரியும். கீழே இருக்கு. தயவு செய்து அதுக்கு டாபிக் கொடுக்காது. கொஸ்டின் பேப்பர்ல இல்லாத ஒண்ணு நீ எழுதாது. கிரியேட்டர் இல்ல நீ எதுல கொஸ்டின் பேப்பர்ல அது நம்ம தான் கொஸ்டின் பேப்பர் சேர்க்கணும். சரியா? சோ எழுதும் போது நம்பரிங் should be outer side of your line அதாவது மார்ஜின். ஆப்ஷன் எந்த சைடு இருக்கணும்? ஆப்ஷன் எந்த பக்கம் இருக்கணும்? மார்ஜின் உள்ள இருக்கணும். ஆப்ஷன் அப்புறமா கோட் போடணுமா? தயவு செய்து போடாது. ஒரு கோட் போடும் ஆப்ஷன் அப்புறமா நிறைய பேர் அந்த வேலையை செய்யாது. சரியா? நீங்க செய்யல இது தெரியும். எல்லாரும் என்ன பண்றாங்க 1 அப்படின்னு புள்ளி வச்சுதான் உள்ள போயிட்டு ஏபிசிடி எழுதுறாங்கல்ல அதுக்கு ஒரு போர்ஷன். அதுக்கப்புறம் ஆன்சர். நல்ல பப்ளிக் எக்ஸாம் பத்தி ஒண்ணு தெரிஞ்சுக்கோ. நீ எக்ஸாம் எவ்வளவு போன் போட்டுறியோ ஒரே வார்த்தை பேசுவோம் சொல்லுவாங்க. எவ்வளவு சும்மா இது என்ன சும்மா எவ்வளவு டிசைட் போட்டு வச்சுக்கிறது. இப்ப வரைக்கும் நீங்க உங்க ஒயிட் ஷீட் எழுதுறீங்க நம்ம ஷீட்ல எழுதுறீங்க. ஜீவன் நினைச்சுக்கிறேன் போடாது. ஆனா கரெக்டா நீட்டா எழுதலாம் போய் அது அது மாதிரி பார்த்த உடனே கேட்க என்ன சொல்லுவாங்க. இப்ப சும்மா உட்காந்து அப்புறம் போட்டு போட்டுருக்காங்க. போடக்கூடாது. ஆக்சுவலா போட மாட்டேன். சரி பழகம் பண்ணி நான் என்ன பண்ணிட்டோம். நான் முதல்ல சொல்லிடுறேன். ஜீவன்ல தான் அப்படி போட்டது நினைச்சீங்கன்னா போட்டு போட்டு உட்காந்து சின்ன பாக்ஸ் போட்டு என்ன பண்ணா இப்ப எங்க சீல் ஒருத்தர் வருவாங்க. ஒரே சொல்லுவோம் என்ன சும்மா